வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபினான்ஷியல் மேனேஜ்மென்ட்டோட 5த் யூனிட். அதாவது வொர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மென்ட்டோட ஒன் ஷாட் வீடியோ தான் இப்ப நம்ம பார்க்க போறது. எஸ். பார்க்கலாமா? வொர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மென்ட்ல எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும், அதோட ஃபார்மேட் என்ன, ஃபார்முலாஸ் என்னன்ட்டு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. ஆப்பரேட்டிங் சைக்கிள்ல அசர்டெயின் பண்ண சொல்லி. ஓகே, இப்ப இதுக்கு வந்து ஃபார்முலா என்ன அப்படின்னா, ரா மெட்டீரியல் ஸ்டோரேஜ் பீரியட், அதோட வொர்க் இன் ப்ராக்ரஸ் ஹோல்டிங் பீரியடும், ஃபினிஷ் கூட்ஸ் ஸ்டோரேஜ் பீரியடும் அண்ட் டேட்டா கலெக்ஷன் பீரியடையும் ஆட் பண்ணணும். அதோட வர ஆன்சர்ல நம்ம கிரெடிட்டா பேமெண்ட் பீரியட மைனஸ் பண்ணணும். கிடைக்கிறது தான் ஆப்பரேட்டிங் சைக்கிள். இப்ப பாத்தீங்கன்னா இதெல்லாம் குடுத்துட்டாங்க. இந்த பீரியட் எல்லாம் எத்தனை டேஸ்ல குடுத்துட்டாங்க அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம வந்து இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஆப்பரேட்டிங் சைக்கிள் பீரியட் என்னன்ட்டு. இதுவே குடுக்கல அப்படின்னா, இது ஒவ்வொன்னுத்தையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரா மெட்டீரியல் ஸ்டோரேஜ் பீரியட், ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஹோல்டிங் பீரியட், ஃபினிஷ் குட் ஸ்டோரேஜ், டேட்டா கலெக்ஷன் பீரியட், கிரெடிட்டா பேமெண்ட் பீரியட், இது எல்லாமே நமக்கு கிட்ட கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலாஸ் இருக்கு. அது என்னன்றது இதெல்லாம் தான் ஃபார்முலா. இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் ரா மெட்டீரியல் ஸ்டோரேஜ் பீரியடுக்கு பாத்தீங்கன்னா, ஆவரேஜ் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் டிவைடட் பை ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் கன்சியூம் இன்டூ 365. ஓகேவா? இப்ப இந்த ஃபார்முலா போடுறது மூலமா நமக்கு ரா மெட்டீரியல் ஸ்டோரேஜ் பீரியட் கிடைச்சிரும். ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஹோல்டிங் பீரியட் பாத்தீங்கன்னா, ஆவரேஜ் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் டிவைடட் பை ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன்டூ 365. ஓகேவா? இதெல்லாம் எதுக்கு 365ல பண்றோம் அப்டின்னா, நமக்கு வந்து ஒவ்வொன்னு பீரியடும் பாத்தீங்கன்னா, டேஸ்ல வரும். 53 டேஸ், 74 டேஸ் அது மாரி டேஸ்ல வரும். அதுக்காக நம்ம 365 பண்றோம். அப்புறம் ஃபினிஷ்ட் கூட்ஸ் ஸ்டோரேஜ் பீரியட்னா, ஆவரேஜ் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்ட் கூட் டிவைடட் பை ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் இன்டூ 365. டேட்டா கலெக்ஷன் பீரியடுக்கு ஆவரேஜ் அக்கவுண்ட்ஸ் ரிசீவபிள் டிவைடட் பை ஆவரேஜ் கிரெடிட் சேல்ஸ் இன்டூ 365. Credit or payment period, average accounts payable divided by average credit purchase into 365. இது எல்லாமே ப்ராப்ளம்ல கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் இந்த ஃபார்முலால நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிச்சு, இப்ப ஆப்பரேட்டிங் சைக்கிள் கண்டுபிடிக்கிற ஃபார்மேட் பார்த்தோம் இல்லையா? அதுல போட்டு நம்ம ஆப்பரேட்டிங் சைக்கிள் என்னன்றதை கண்டுபிடிச்சிடலாம். இது பாத்தீங்கன்னா பொதுவா உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்ல இந்த மாதிரி ஆப்பரேட்டிங் சைக்கிள் கேட்பாங்க. எஸ். இப்ப அடுத்து பாருங்க. இது வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்வயர்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இதுவும் வந்து உங்களுக்கு 5 மார்க்ல கேட்பாங்க. அதாவது வொர்க்கிங் கேபிட்டல் அப்படின்றது என்னன்னா, நம்மளோட கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டிஸ் தான். இப்ப கரண்ட் அசெட்ஸ் அப்படின்னா பொதுவா என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ஸ்டாக், டெட்டாஸ். ஓகே. இதுதான் இருக்கும். இல்ல வந்து கேஷ் வரலாம். ஓகே. இதோட நம்ம வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கிறது பேரு கிராஸ் வொர்க்கிங் கேபிட்டல். அதாவது வெறும் கரண்ட் அசெட் ஆட் பண்ணோம் அப்படின்னா கிராஸ் வொர்க்கிங் கேபிட்டல். அந்த கிராஸ் வொர்க்கிங் கேபிட்டல்ல நம்ம கரண்ட் லயபிலிட்டியை மைனஸ் பண்ணணும். அதுல எதெல்லாம் வரும்னா கிரெடிட்டார்ஸ், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். ஓகே. அதை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது பேரு நெட் வொர்க்கிங் கேபிட்டல். இந்த நெட் வொர்க்கிங் கேபிட்டலோட கண்டிஜென்சி பெர்சன்டேஜ் ப்ராப்ளம்லேயே கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த கண்டிஜென்சி எதுல இருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நெட் வொர்க்கிங் கேபிட்டல்ல இருந்து கண்டிஜென்சி நம்ம பெர்சன்டேஜ் போடணும். அப்படி போட்ட பிறகு வரது பேரு தான் வொர்க்கிங் கேபிட்டல் ரெக்வயர்மெண்ட். இதுவுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா லாகின் பீரியடோட கொடுப்பாங்க ஒவ்வொன்றும். அப்ப அது எவ்வளவு லாகின் பீரியட் கொடுத்துருக்காங்களோ அந்த லாகின் பீரியடுக்கு நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடணும். இதுவும் 5 மார்க்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவ்வளவுதான் இன்ஃபர்மேஷன் இருக்கும். நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்காது. 5 மார்க்ல இவ்வளவுதான் கேட்பாங்க. இதுவே 10 மார்க் கொஸ்டினா இருந்துச்சு அப்படின்னா பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா? இது வந்து 10 மார்க் கொஸ்டின். இதுல ஸ்டாக் அப்படின்னு நம்ம 5 மார்க்ல ஒரே ஒரு ஸ்டாக் பார்த்தோம். அந்த ஸ்டாக்ல பாத்தீங்கன்னா நமக்கு 3 விதமா ஸ்டாக் இருக்கு. ரா மெட்டீரியல்ஸ், ஒர்க் இன் ப்ரோக்ரஸ், ஃபினிஷ்ட் கூட்ஸ்ன்னு சொல்லிட்டு. இப்ப ரா மெட்டீரியல் அப்படியே அந்த லாகின் பீரியட் என்ன குடுக்குறாங்களோ அது போட்டுடலாம். ஒர்க் இன் ப்ரோக்ரஸ்க்கும் லாகின் பீரியட் குடுப்பாங்க. இதுல பாருங்க ஒர்க் இன் ப்ரோக்ரஸ்ல 3 போட வேண்டியது இருக்கு. என்னென்ன போடணும்னா மெட்டீரியல், லேபர், ஓவர்ஹெட். எப்பவுமே பாத்தீங்கன்னா மெட்டீரியலும் அண்ட் வந்து நம்ம 100% எடுத்துக்கணும். ஓகே. லேபர் அண்ட் ஓவர்ஹெட் பாத்தீங்கன்னா 50% வந்து நம்ம போட்டுக்கணும். ஓகே. இது வந்து டிஃபால்ட்டா நம்ம எடுக்க வேண்டிய விஷயம். இது ப்ராப்ளம்ல குடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம வந்து அப்படிதான் எடுத்துக்கணும். 100% 50, 50ன்னு சொல்லிட்டு. ஓகே. ஃபினிஷ்ட் கூட்ஸ் அப்படியே 100% எடுத்துப்போம். இப்ப டெப்டார்ஸ், கேஷ் இன் ஹேண்ட். இது வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு கரண்ட் அசெட்ல. சோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா அதுக்கு பேர் என்ன? கிராஸ் வொர்க்கிங் கேபிட்டல். அண்ட் இதுல இருந்து கரண்ட் லயபிலிட்டிஸ்ல பாருங்க கிரெடிட்டார்ஸ், அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ், அவுட்ஸ்டாண்டிங் ஓவர்ஹெட். இதெல்லாம் மைனஸ் பண்ண பிறகு வர்றது நெட் வொர்க்கிங் கேபிட்டல். ஒரு 10 மார்க் ப்ராப்ளம்ல உங்களுக்கு வெறும் கிராஸ் வொர்க்கிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க சொல்லலாம். நெட் வொர்க்கிங் கண்டுபிடிக்க சொல்லலாம். அது மாதிரி ப்ரீவியஸா நிறைய ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல. சோ அதுக்காக தான் உங்களுக்கு வந்து கிராஸ் வொர்க்கிங் கேபிட்டல்னா என்னன்னு சொல்றோம் அண்ட் நெட் வொர்க்கிங் கேபிட்டல்னா என்னன்னு சொல்றோம்.
கிராஸ் ஒர்க்கிங் கேபிட்டல்ன்றது வெறும் கரண்ட் அசெட்ஸ் தான் கிராஸ் ஒர்க்கிங் சொல்றோம். அப்புறம் கரண்ட் லியாபிலிட்டியை மைனஸ் பண்ணா வரதுக்கு பேரு நெட் ஒர்க்கிங் கேபிட்டல்னு சொல்றோம். 10 மார்க்ல இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் வரும். அதாவது ஸ்டாக்கே நம்ம 3 விதமா பிரிக்கிறோம். ரா மெட்டீரியல்ஸ், ஒர்க் இன் ப்ரோக்ரஸ், ஃபினிஷ்ட் கூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? எஸ். இப்ப நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வேற டிஃப்ரெண்டா வேற சாப்டர்ல இருந்து நம்ம ஃபார்முலாஸ் ஃபார்மேட் எல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யூர் பேஷண்ட் லிசனிங்.